வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெற்றி ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே ஆர்சிபி ரீசென்ட் டைம்ல ரொம்ப ஹீட்டான ஒரு ரைவல்ரியா போயிட்டு இருக்கு. அந்த மேட்சோட ப்ரிவ்யூ என்ன? ஏன்னா 2 டீமுமே ஒரு நல்ல ஆரம்பம் கிடைச்சிருக்கு. 2 டீமுமே வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு டீம் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. ஒரு டீம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க கூட ஆடின டீமும் ஒரு குவாலிட்டி டீம் அப்படின்றதுனால 2 டீம் கொஞ்சம் வின்னிங்கோட வந்து ஆமா. கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். சரி. சோ 2 டீம் வின்னிங்கோட வந்திருக்காங்க. இதுல எந்த டீம் வின்னிங் ஸ்ட்ரீக்க கண்டினியூ பண்ணும்? சிஎஸ்கேவா? ஆர்சிபியா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி ஃபேனும் ஜாயின் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே ஃபேன் ஹேமந்த், ஆர்சிபி ஃபேன் மனோ. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மேட்ச பத்தி? உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி போச்சு உங்களுக்கு? அதோடைய ரிவ்யூ என்ன? இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க அடுத்த மேட்ச்க்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. வெல் எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல. நம்ம விக்னேஷ் புத்தூரோடைய பவுலிங் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சுயா சர்மாவே வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாருன்னு ஃபீல் பண்றேன் சேப்பாக்கு. ஸோ ஓகே. இருக்கிற டீம் வந்துட்டு அப்படியே எஃபெக்டிவா யூஸ் ஆனாலே போதும். போன வாட்டி மாதிரி சூப்பரா ஆடினாலே போதும். ரஜத் பட்டிடாரும் சரி, விராட்டும் சரி ஒரு பக்கம் போல. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், இவங்க இங்கிலீஷ் பிளேயர்ஸை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். ஒரு குவிக் ஃபயர் 30-40 ஹெட்ஸா ஃபில் சால்ட் சம தெளிவா அந்த வேலையும் பண்ணிட்டு போனாரு. ஸோ இந்த டீம் அப்படியே வந்துட்டு இதே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே டெலிவர் பண்ணாலே எனக்கு போதும் தான் நான் ஃபீல் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னா வந்து கேப்டன்ஸ் வைஸ் நீங்க ரஜத் படிதார் வந்து இம்ப்ரெசிவா இருந்தா உங்களுக்கு கேப்டன்ஸ் வைஸ் டொமஸ்டிக் லெவல்ல பண்ணியிருக்காரு. இந்த லெவல்ல ஒரு கேப்டனா வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் தான் ஆயிருக்கு. பட் ஒரு ஃபேனா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மேட்ச் பார்க்கும்போது? என்ன சொன்னாலும் அல்டிமேட்டா வந்துட்டு சக்சஸ் தான் பேச போகுது. முதல் மேட்ச்ல வின் பண்ணிட்டாப்ல. அடுத்தடுத்த மேட்சஸ்ல இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வில் பி ஹாப்பி. ஏன்னா ஓகே, இனிஷியலா பார்க்கும்போது வந்து அந்த இனிஷியல் 10 ஓவர்ஸ்ல பவுலர்ஸோடைய ரொட்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது என்ன பண்றாப்ல அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும், அடுத்த 10 ஓவர்ஸ் வந்துட்டு புடிச்சு நெருக்கி பயங்கரமா பண்ணிட்டாப்ல. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, நம்ம ஏற்கனவே டொமஸ்டிக்லயும் வந்துட்டு நல்ல கேப்டனாவும் பண்ணியிருக்காரு. ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு டீம் வந்துட்டு ஸ்டேட் டீமை கொண்டு போன கேப்டன் தான். சோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு ஃபைன் தான். ஒன்னும் ரொம்ப பெருசா சொல்ற அளவுக்கான ஒரு மோசமான இதெல்லாம் இல்ல. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஆர்சிபி கிட்ட இருந்து ஓப்பனா சொல்ல போனா ரொம்ப கஷ்டமான மேட்ரு. பேட்டிங் வந்துட்டு செம்மையா பண்றாங்க. ஃபீல்டிங்லயோ இல்ல வந்துட்டு பவுலிங்லயோ சொதப்பிடுவாங்க. பட் போன மேட்ச் வந்து ஃபீல்டிங் கேட்ச் பிடிக்கணுமா பிடிக்கிறேன், விக்கெட் எடுக்கணுமா எடுக்கிறேன், பேட்டிங் பண்ணணுமா அடிச்சு கலகுறேன் அப்படின்னு எல்லாத்துலயுமே செம்மையா பண்ணிட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. இது இல்ல அப்படியே நீங்க கண்டினியூ. ப்ரிவியூல சொன்னதுல இருந்து குணால் பாண்டியா வந்து ஒரு நம்ம நம்ம பேசும்போது என்ன சொன்னா வந்து ஒரு எக்கனாமிக்கல் போலர் அப்படின்னும். அவர் இப்படி ஒரு விக்கெட் டேக்கிங் 3 போலரா விக்கெட் மாறுவார் அப்படின்ற பிரிச்சு எடுத்துட்டாப்ல. யாருமே எதிர்பார்க்கல. திடீர் ஓப்பனா சொன்னா நானும் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து டப்புன்னு பவுன்சர் எல்லாம் போட்டுருந்தாங்கன்னா போடுறாரு. மும்பை இந்தியன்ஸ்லயே வச்சிருந்தாங்க. என்னடா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். டப்புன்னு வந்து விக்கெட் எடுத்து பயங்கரமா பண்ணிட்டாப்ல. சான்ஸே இல்ல. டொமஸ்டிக்ல சோ சோஃபார் நல்லா விளையாண்டுருக்காப்ல. முக்கியமா இந்த லாஸ்ட் 1 இயர் இந்தியன் கிரிக்கெட்ல அவர் பெருசா ஆடல. டொமஸ்டிக்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ சேம் ஃபார்ம் வந்து நல்லா கண்டினியூ ஆயிருக்கு. இது இப்படியே இருந்தாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆரம்பிச்சிருக்கீங்க. சூப்பரா ஆரம்பிச்சிருக்கீங்க. விராட் கோலி வந்து ஒரு வித்தியாசமான விராட் கோலியை பார்த்தோம். ஏன்னா இவ்வளோ அட்டாக்கிங் இன்டெக்டோட வந்து முதல் பால்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. ஃபில் சால்ட்டும் அதே தான் பண்றாரு. பட் என்ன கேள்வி அப்படின்னா வந்து ஈடன் கார்டன் பிட்ச் வேற, சேப்பாக்குடைய பிட்ச் வேற. போன மேட்ச்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே அது ஈடன் கார்டன் சேப்பாக்னு வரும்போது சேப்பாக்குடைய பிட்ச் வேற மாதிரி இருக்கும். சேப்பாக் இங்க அன்புடன் அப்படின்னு சொல்ற டீமோட தான் நீங்க ஆட போறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட க்ளோஸ் என்கவுண்டரா இருந்தாலும் வின் 7. ஸோ வின் பண்ணிட்டு தான் அவங்களும் வராங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆர்சிபியால மும்பை கொடுத்த அளவுக்கு டஃப் கொடுக்க முடியுமா சேப்பாக்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல மே 18க்கான ரிவெஞ்ச் வெயிட்டிங்ல இருக்கா? அதெல்லாம் சொல்லுங்க ஹேமி. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து நான் வரேன். ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. அண்ட் தென் நான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ், லைக் நான் நார்மல் ஃபேன்ஸுக்கு இல்லை, அதை தாண்டி திடீர் ஐபிஎல் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். தோனி வராரு ஆடுறாரு ஓகே. பட் சில பேர் வந்து நான் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ரச்சின் ரவீந்திரா சிக்ஸ் அடிச்சதுக்கு வந்து கொந்தளிச்சு ஏன் அவர் சிக்ஸ் அடிச்சாரு, தோனி அடிப்பாருன்னு நினைச்சேன் அப்படிலாம் நிறைய பேர் கதறாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் கரெக்ட். முக்கியமான பாயிண்ட். ஐபிஎல் கிரிக்கெட்ன்றது ஒரு டீம் கேம். இது தோனிக்காக ஐபிஎல் இல்லை, தோனிக்காக சிஎஸ்கே இல்லை, இது வந்து ஒரு டீம் கேம். இது ஸோ ஆக்சுவலா வந்து ரொம்ப இதுதான் நாள் ஃபர்ஸ்ட். ஆர்சிபிக்கு கோலிக்கு நடந்துகிட்டு இருந்த ஒரு மேட்ரு. நிறைய பேர் வந்துட்டு உள்ள வந்துட்டு கோலிக்காக தான் எனக்கு கிரிக்கெட் பெருசா தெரியாது அப்படின்னா, கிரிக்கெட் தெரியாதுன்ற கோலி மட்டும் தெரியுதுன்ற என்னடா சொல்றீங்கன்னு இருக்கும். இப்ப அது அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். லைக் நம்ம அஸ்வின் அண்ணாவோட சேனலில் கூட அவர் சொல்லியிருப்பாரு, சென்னை வந்து ரொம்ப நாலேஜபிளான ஒரு க்ரௌட் அப்படின்றது வந்து அவர் திரும்ப திரும்ப வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ண வேணான்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கையாகவே நான் இந்த இது ஆரம்பிக்கிறேன்.
அண்ட் தென் அடுத்த மேட்சுக்கான 11 அதே 11 தான் போறாங்க. மேபி பத்திரனா கொஞ்சம் போலிங் ஆக்ஷன்லாம் செட் ஆச்சுன்னா இல்ல நம்ம அதை பத்தி பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ப்ரிவியூலயும் சொன்னோம். இந்த மாதிரி வந்து பத்திரானாவை எடுக்க மாட்டாங்க. எல்லிஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லிஸ் ஏன் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு பிச்சில் நீங்க பாத்தீங்கன்னா பேசே இல்ல. உங்களுக்கு ஒரு போல்ட் ஆடுறது ஈஸியா இருந்துச்சு ருத்ராஜ் கைக்வாடுக்கு. யூஸ்வலா போல்ட் ஆடுற அளவுக்கு அந்த போல்ட்டுக்கு ஸ்விங்கும் கிடைக்கல. அந்த பேஸ் பாத்தீங்கன்னா பேட்டுக்கு வழுக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு பிச்சில். சோ ஒரே ஒரு பத்திரனாவை இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடுறது சிஎஸ்கேக்கே பாதகமா இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லிஸ் வச்சு கண்டிப்பா தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அதான் மேபி அது ஒரு சேஞ்சா இருக்கலாம். பட் மோஸ்டா அதே 11 தான் போறாங்க. அண்ட் தென் கலிலாக வச்சு செம்மையான போலிங் போட்டாரு. லைக் 2 விக்கெட் எடுத்தாரு. ரெண்டுமே நல்ல விக்கெட். அண்ட் தென் ரோஹித் சர்மா டக் பண்ணதெல்லாம் வந்து நல்ல போவாரு. அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா நாக்குமே ரொம்ப சூப்பரான நாக்கு. பட் அதே காம்பினேஷன் போவாங்க. நான் இந்த மே 18க்கான ரிவெஞ்ச் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அண்ட் தென் ஆடியன்ஸ்க்கு மெயினா அவங்க நமக்கு வந்து போன வாட்டி அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இந்த வாட்டி அவங்க ஃபேன்ஸ் வந்து ஸ்டேடியம்ல செய்யணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இல்ல அது இங்க நடக்காதுன்னு நினைக்கிறேன். சோ இங்க வந்து நம்ம யூஸ்வலாவே எல்லாரும் சொல்றதுதான் நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றதுதான். அந்த நாலேஜ்ல கொஞ்சம் குறையுதோ நீங்க சொன்ன அந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது சிலர் வந்து இது திருப்பி சொல்றேன். இப்ப நேத்து வந்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம ஏன் பாராட்டுறோம் 97ல இருக்கும்போது இது ஒரு டீம் கேம். கடைசியில எண்ட் ஆஃப் த டே டீம் ஜெயிச்சுதான் முக்கியம். டோனி வந்து 6 அடிச்சா அதை மட்டும் தான் சிஎஸ்கே ஜெயிக்கும்ன்றது கிடையாது. அப்ப அடுத்த வருஷம் ஒரு வேளை டோனி ஒரு மேட்ச் ஆடல அப்படின்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி நீங்க உங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா கடைசியில டீமுக்கு தான் முதல்ல சப்போர்ட் பண்ணும். இப்ப டோனிக்கு நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டோனி கேப்டன் பண்ணல இந்தியா தோறம் எல்லாம் பேசுறாங்க. சிஎஸ்கே விட்டுருங்க, சில பேர் அப்படிலாம் பேசுறாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே வந்து இது ஒரு டீம் கேம். இண்டிவிஜுவல் கேம் சப்போர்ட் பண்ணா இண்டிவிஜுவல் கேம் நிறைய இருக்கு, அதை போய் பார்க்கலாம். இந்த கேம்னு வரும்போது டீமுக்கு சப்போர்ட் பண்றது, ஒரு டீமுக்கு ஆதரவா பேசுறது பெட்டரா இருக்கும். உங்க டீமே வந்து நீங்க எந்த டீமை சப்போர்ட் பண்றீங்களோ கடைசியில அந்த டீமை யாரா இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி வர நிலைமைக்கு இப்ப நிறைய ஆயிட்டு இருக்கு. அப்படின்றதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் அதுல. ஆமா அதேதான் அதேதான். ஸோ அண்ட் தென் பேட்டில் வைஸ் இது வந்து ஒரு நல்ல பேட்டிலாக தான் இருக்கும் சிஎஸ்கே ஆர்சிபி. ஸோ அதுக்கு எந்த குறையும் இருக்காது. அண்ட் தென் என்னோட கணிப்பு என்னன்னா சிஎஸ்கே வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இன்டெப்த் போவோம். சில மேட்சப்ஸ் நான் சொல்றேன். அந்த மேட்சப்ஸ்ல உங்களுக்கு யாரு முக்கியமா வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா வந்து சேப்பாக் பிச் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப ஸ்லோ இந்த சென்ஸ் யூஸ்வல் சேப்பாக் பிச் இல்லை. பட் இருந்தாலுமே மற்ற பிச்செல்லாம் கம்பேர் பண்றது 300 போற பிச்செல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து இது ஒரு ட்ரெடிஷனல் கிரிக்கெட் விக்கெட் தான். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரன் அடிக்கும் அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஆர்சிபி அவங்க சொன்னாங்க ஃபீல்ட் சால்ட் வச்சு ஆட போறோம், விராட் வச்சு ஆட போறோம் பாட்டு. சிஎஸ்கே சைட்ல வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் வரணுமா இல்ல கான்வே டீம்ல எடுத்துட்டு வரலாமா? ஏன்னா வந்து திரிபாதி வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரா? சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து திரிபாதி 1 டவுன் வரலாம். ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் அண்ட் ரவீந்திரா இந்த காம்பினேஷனே போகலாம். அது எனக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது. நான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்து நம்ம ஃபேன்ஸை பற்றி பேசினாலும் இந்த டாபிக் மறந்துட்டேன். ருத்ராஜ் ஓப்பனிங் வந்து திரிபாதி 1 டவுன் அனுப்பலாம். ஸோ லைக் ரச்சின் அண்ட் ருத்ராஜோட காம்போ ஆல்ரெடி ஒர்க் ஆகிருக்கிறதுனால அந்த காம்போவே போகலாம். மேபி ஒரு 50 to 60 ரன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ருத்ராஜ் வந்த உடனே எவ்வளவு இன்டென்ட் காமிச்சாருன்னு லாஸ்ட் மேட்ச். ஆமாம் அந்த காம்பினேஷன்லயே போகலாம். திருப்பதி பண்றோம் இருக்கும். ஓகே மனோ நீங்க ரச்சின் எங்க வைப்ப? சோ எனக்கு என்னமோ வந்துட்டு சாம் கரன் வெளில எடுத்துட்டு அதுக்கு பதிலா கான்வே அதுதான் நான் கேக்குறேன். ஆர்டரா அப்படி இருக்கலாம். பட் 11 பார்க்கும்போது வந்து சாம் கரனுக்கு பதிலா இவர் வந்தாருன்னா, ஏன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாரு. பட் இல்ல இப்ப சாம் கரனுக்கு பதிலா ஒரு ஓவர் டர்ன் கூட கொண்டு வரலாமோ அப்படின்ற கேள்வி. ஏன்னா சாம் கரனோட பவுலிங்கும் போன மேட்ச்ல பெருசா யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இப்போ சாம் கரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பவுலிங் அடிஷனோட சேர்த்துதான் உள்ள இருக்காரு. பட் அதுல சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னும் போது அது அவசியமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் நான் ஃபீல் பண்றேன். நல்ல பேட்டரு. இப்ப ரீசெண்டா நடந்த சீரீஸ்லயுமே வந்துட்டு நல்லா விளையாண்டு தான் வந்திருக்காரு. பட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸா கொஞ்சம் அடி வாங்குறது வந்துட்டு இல்ல அவர் பேட்டிங் நல்லா ஆடுறாரு. அவர் வந்து உங்களுக்கு மத்த லீக்ஸ்ல எல்லாம் வந்து இப்ப இம்பார்ட்டன்ட் மெயினா பேட்ஸ்மேனாவே ஆடுற அளவுக்கு ஆடுறாரு. இங்க என்ன கேள்வி அப்படின்னா வந்து இங்க உங்களுக்கு டாப் வந்து ஒரு 2 பேட்ஸ்மேன் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மோட்ல இருக்காங்க. உங்களுக்கு ரச்சினும் வந்து ஒரு 2 ஹோல் பண்ணி ஆடுறாரு. நம்ம ரச்சினி கிட்ட ஒரு கேள்வி மேபி வச்சிருந்திருக்கலாம். அவரோட கேம் பிளான் வந்து இங்க சூட் ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல காட்டாரு இல்லப்பா நான் கொஞ்சம் கிளாசிக்கலாவும் ஆடுவேன். ஏன்னா நானுமே ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் தான், சிங்கிள் ஃபார்மேட் பிளேயர் கிடையாது. நான் டெஸ்ட் மேட்ச்ல அடிக்கிறேன்னா என்னால இந்த மேட்ச் இந்த பிச்சிலே அடிக்க முடியும்ன்றத அவர் காமிச்சாரு அப்படின்னும் போது
ரச்சின் ருத்ராஜ் உங்களுக்கு இருக்கும்போது மேபி அந்த எண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஜடேஜா கிட்ட அந்த பேட்டிங் டச் இல்லையோ இப்போன்னு தோணுது. டோனி வராரு, ஆனா வந்து அவரால் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 பால் இருக்கு, ஒரு 100 ரன் அடிக்கலாம், அந்த நிலைமை வராது சேப்பாக்ல. பட் வரும்போது அவர் வருமாறா அப்படின்னும் போது மேபி பாட்டம் ஆர்டரை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஜேமி ஓட்டனை கொண்டு வந்து அப்படின்றது நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு கான்வே கொண்டு வந்தாலும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு கான்வே கொண்டு வந்தா உங்களுக்கு டாப்பே மொத்தமா ஸ்ட்ரென்த் பண்ணிடுறாங்க. சாம் கார்ன் வந்து ஒரு வீக்னஸா தான் இருக்காரோ அப்படின்னு தோணுது டீம்ல எனக்கு. கரெக்ட். பட் சாம் கரன் வீக்னஸா தான் இருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வின்னிங் காம்பினேஷன் மாத்துறதுக்கு அவங்க வீக்னஸ் சொல்ல யோசிப்பாங்க. முடியாது. பட் என்ன சொல்றது, அந்த அடிஷனல் பவுலிங் ஆப்ஷன் வந்து சரியா ஒர்க் ஆகலன்னும் போது மேல கான்வே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா பேட்டிங் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான் மேட்ரு. ஏன்னா ஒரே ஓவர் கரெக்ட். புரியுது. நியூ பால்ல கொடுத்தாங்க, 13 ரன்னோ என்னமோ கொடுத்தாரு, ஆமா 12 13. கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. இல்ல நியூ பால் கிட்ட அவர் போற அந்த பேஸ் இப்ப குறைஞ்சிருச்சு. முன்ன அளவுக்கு பேஸ் போட மாட்டாரு அப்படின்னும் போது சேப்பாக்குல ஸ்விங் சுத்தமா இல்லைங்க. போல்ட்டுக்கே ஸ்விங் ஆகலைங்க. போல்ட்டுக்கே ஸ்விங் ஆகல அப்படின்னும் போது தீபக் சர்க்கும் ஸ்விங் ஆகலன்னும் போது பெருசா ஸ்விங் இல்ல. அதுதான் சமான உண்மை. மேபி அஸ்வினுக்கு ஒரு ஓவர் கொடுத்த இடத்துல 2 ஓவர் கூட கொடுக்கலாம் பவர் பிளேல. பட் என்னன்னா விராட் கோலி வந்து இப்ப கொஞ்சம் ஸ்பின்னர் சூப்பராகவே ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தியே போட்டு அடியே அடிச்சிட்டாரு. நாங்க வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்கல வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு 40 ரன்ஸ் போவாங்க அப்படின்ட்டு. சோ நல்லா யூஸ் பண்ணும் போது மேபி அந்த ஸ்பின்னை கவுண்டர் பண்ணுவாங்களா ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா அந்த ஸ்பின் தான் கடைசியில முக்கியமான இது இல்ல. சோ நம்மளோட அடுத்த மேட்சப்பே அதுதான். இப்ப சிஎஸ்கே உடைய ஸ்பின் 3 கன் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அது நூர் அகமது வந்து வேற மாதிரி போறாரு சேப்பாக்குல. சோ ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது அப்படின்னும் போது அந்த ஸ்பின்னை வந்து எதிர்க்கிறதுக்கான அந்த ஒரு குவாலிட்டி உங்க ஆர்சிபி டீம்ல இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. விராட் கோலி அண்ட் ரச்சித் பட்டிதார், அதுக்கு மேல ஒரு 2 நேம்ஸ் தேவையில்லை நான் ஃபீல் பண்றேன். பிளஸ் லோவர் ஆர்டர்ல ஜிதேஷ் சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்காப்ல, செம்மையா ஆடுவாப்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. தோசை சட்னி இல்ல சாம்பார் நீங்க அவரா? அவர் தாங்க. சரி ஓகே, அது கொஞ்சம் டூ மச் தான், அது சொல்லியிருக்க கூடாது. பட் வந்துட்டு கிரிக்கெட்டா பார்ப்போம். பிளேயரா வந்துட்டு சூப்பர் பிளேயரு, ஸ்பின்னையும் நல்லா ஆடுவாரு. ஸோ அந்த ஸ்டார்டிங் மிடில்லையும் சரி, இல்ல வந்துட்டு ஒரு லோவர் எண்ட்லயும் சரி, நல்ல ஸ்பின்னை அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. நீங்க லிவிங்ஸ்டனை பாத்தீங்கன்னா கூட ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு இல்ல என்ன எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப வந்து போன மேட்ச்ல இவங்க ஆடின மெத்தடை வச்சு பார்க்கும்போது இப்ப மும்பை இந்தியன்ஸுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி பிளேயர்ஸ் தான் இல்லையா? சரி நீங்க லிவிங்ஸ்டன் சொன்னீங்கன்னா லிவிங்ஸ்டன், வில்ஜாக்ஸ் வந்து இன்னும் பெட்டர் பிளேயர் ஸ்பின் தான். பட் பால் நின்று வரும்போது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? விராட் கோலி நான் ஒத்துக்கிறேன், பட்டிதார் ஒத்துக்கிறேன். பட் 2 பேர் எனஃபா? ஒரு 12 ஓவரை தாக்கு பிடிச்சு தாண்டி போய் ஒரு டீசென்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க அப்படின்னா போஸ்ட் பண்றதுக்கு 2 பேர் எனஃபா? இல்ல மேபி ஒரு குணால் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை மேல அனுப்பி நீங்க பாப்பீங்களா? சிஎஸ்கேவே அதான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடினாங்க. என்னதான் வின் பண்ணியிருந்தாலும் உண்மை இதுதான். ஸோ ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்க இப்போ ஆடுற அதே ஃபார்மேட்ல அதே ஃபார்ம்ல ஆடினாலே போதும். ஓகே. அது இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. புவனேஸ்வர் குமாரை வந்து நம்ம எல்லாருமே பேசணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல புவனேஸ்வர் குமார் டீம்லயே இல்ல, ரசிகா இருந்தாரு டீம்ல, எஸ்தேல் இருந்தாரு. இப்ப இந்த கண்டிஷனுக்கு புவனேஸ்வர் குமாரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்லங்க இன்ஜூரின்ற மாதிரி ரீசெண்டா சோஷியல் மீடியால ரீட் பண்ணேன். சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். ஆமா, இன்ஜூரி ரெக்கவர் ஆகன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே. சோ இப்ப மேட்ச் அப்னு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ஆர்சிபி அப்படின்னா பேட்டிங் தான். இப்ப ஆர்சிபியோட பேட்டிங் தவிர்த்து பவுலிங்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஹேசல்வுடைய த்ரெட் இருக்கு. எஸ்தயால் வந்து லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணாரு ஃபைனல் ஓவர்ல அப்படின்ட்டு. அப்படின்னும் போது இப்ப இந்த பவுலிங்க 2 பேட்ஸ்மேன் தான். இவர் சொன்ன மாதிரி 150ன்றது ஒரு பெரிய டோட்டல் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஐபிஎல் இந்த காலகட்டத்துல. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னும் போது அது ஒரு மும்பையோட பவுலிங் வந்து ஒரு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் கிடையாது. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீக்கெண்ட் இருந்துச்சு. நம்மந்தீர் ஒரு 3 ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சாண்டர் நல்லா போடல, சாண்டர் நல்ல போலர் தான், அன்னைக்கு ரொம்ப சுமாரா போட்டாரு. போல்ட் உங்களுக்கு 3 ஓவர் போட்டாரு. தீபக் சார் 2 ஓவர் தான் போட்டாரு. அப்படின்னும் போது உங்களுக்கு மும்பை வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங், இங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒருவேளை ருத்ராஜ் ரச்சித் அடிக்கல அப்படின்னா சிஎஸ்கேவால ஆர்சிபி அவுட் பேட் பண்ற அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களா சிஎஸ்கே கிட்ட? இருக்காங்க. நம்ம ஆரச்சாமி வந்து போன மேட்ச் சரியா ஆடல. ஆரச்சாமி இந்த மேட்ச் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இல்ல சிவம் டுபேக்கு தான் வந்து லாஸ்ட் இயரே வந்து அவங்க பிளான் பண்ணி அந்த லென்த் போட்டு அது இது பண்ணாங்க இல்லையா? சோ சிஎஸ்கே அந்த பவுன்ஸ் இல்ல. கரெக்ட். அதுக்கான ஒரு ரிவெஞ்சா நம்ம ஆரச்சாமி ஆறாரா அடிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தென் ராகுல் திரிபதி, அவரை வந்து நம்ம 1 டவுன் ஆட வச்சா அவருமே வந்து லைக்
ஒரு 15 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ் வரைக்குமே அவரால் வந்து ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். ஆடுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ நான் வந்து ஓப்பனர்ஸ் குயிக்காக விக்கெட் விட்டாங்க அப்படின்னா ராகுல் திருப்பதியும் டூபேவும் ஆடுவாங்க. லைக் டூபே வந்து முடிச்சு கொடுத்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ ஃபைனலா இப்போ உங்ககிட்டயே நான் ஒன்று கேட்குறேன். இந்த பிளேயர்ப்பா இவர் வந்து நான் கண்டிப்பா நம்புறேன். இவர் வந்து எங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு மேட்ச் அப்படின்ட்டு. ஆர்சிபில இருந்து 1 இல்ல 2 பிளேயர், சிஎஸ்கேல இருந்து 1 இல்ல 2 பிளேயர். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி கிட்ட இருந்து போயிடலாம். ரஜத் பட்டிடார், ஆஃப் கோர்ஸ் விராட் கோலி. ஓகே ஓகே. ஸோ பவுலிங்ல இருந்து யாராச்சும் எதிர்பார்க்குறீங்களா? இப்போ சுயேஷ் சர்மா நீங்க சொன்னீங்க, பட் இவங்க 2 பேர் கண்டிப்பா. டெஃபினட்டா சுயேஷ் சர்மா. ஓகே. சிஎஸ்கே சைட்ல இருந்து நீங்க இந்த 2 பிளேயர் பா, இவன் இருக்கும் போது பயமே கிடையாது. ரச்சித் பட்டிதார், விராட் கோலியை விக்கெட் எடுக்கிறதுக்காகவே நான் 2 பேரை சொல்றேன். கலீல் அகமத், நூர் அகமத், இவங்க 2 பேர் தான் நான் வந்து கீ பிளேயர் அப்படின்னு நான் சொல்றேன். நைஸ். எனி மேட்ச்அப் நீங்க லுக் ஃபார்வர்ட், எனி மேட்ச்அப்க்கு லுக் ஃபார்வர்ட் பண்றீங்களா? இல்ல எனக்கு வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் ரஜத் பட்டிதார் தான் மெயினான மேட்சப்பா நான் பாக்குறேன். ஏன்னா நின்ன இடத்துல இருந்து அசால்ட்டா அடிக்கிறாரு. நிறைய ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் வெர்சஸ் ரஜத் பட்டிதார் தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நிறைய பிக் பண்றதே கஷ்டம் போது அவர் அசால்ட்டா நின்னத்துல இருந்து அடிக்கிறாரு. ஏறி வந்து அடிக்கிறதுலாம் வேற, நின்னத்துல இருந்து 6 அடிப்பான்னு அடிக்கிறது. மெயின் விக்கெட் எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதார். அண்ட் இந்த பக்கம் வந்து எனக்கு என்னமோ வந்து மெயின் விக்கெட் வந்து ருத்ராஜ் கைக்வாடை விட ரச்சின் அண்ட் சிவம் டுபே தான் எனக்கு மெயினோன்னு தோணுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆர்சிபில இருந்து நமக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டுட்டாங்க. பட் குர்னால் பாண்டியாவையோ சுரேஷ் சர்மாவையோ சிவம் டுபே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு என்னமோ மேட்ச் அங்க வந்து போயிடும். அதே மாதிரி அஸ்வினும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அஸ்வின் கிடையாது. நூர் அகமது வந்து நல்லா போடுறாரு, பட் அவரையுமே அடி வாங்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா நீங்க ஃபைனல்ஸ் கூட பாத்துருப்பீங்க, உங்களுக்கு அகமதாபாத்ல ஆடும் போது அவரையும் தான் அடிச்சாங்க. சோ அவர் அடிச்ச பேட்ஸ்மேனே சிவம் டுபே மாதிரி ஒரு ஹிட்டரால அவர் அடிக்க முடியுது அப்படின்னும் போது, சோ எனக்கு என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஸ்பின் ஹிட்டர்ஸ் இந்த பக்கத்துல இருந்து பட்டிதாரும் இந்த பக்கத்துல இருந்து சிவம் டுபே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. சரி, இந்த 2 பிளேயர்ஸ் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றேன். இதை சொன்னதுக்கு அப்புறம் வின் பர்சன்டேஜ் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களோட வின் பர்சன்டேஜ் என்ன, இல்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ப்ரெடிக்ஷன் ஏதாச்சும் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். சிஎஸ்கே விட வந்துட்டு வின் பர்சன்டேஜ் சொல்லலாம். ஹானஸ்டா சொல்லணும்னா 50-50. லுக்கிங் அட் தேர் போத் ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்சஸ் 50-50. சிஎஸ்கே உடைய ஹோம் கிரவுண்ட் ரொம்ப முக்கியமான மேட்டர் அது. ருத்துராஜ் வந்து சென்னை விக்கெட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நம்ம லாஸ்ட் இயர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சென்னை பிச்சுன்னு வந்துச்சுன்னா அந்த மனுஷன் நல்லா ஆடுறாப்ல, ஸ்பின்னுக்கு செம்மையா எடுத்து கொடுக்கும். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், நம்ம அவங்கள பத்தி பேசுறதுக்கு வேலையே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்பின் செட்டப் வச்சிருக்காங்க. சோ இல்ல எனக்கு நான் ஏன் ருத்ராஜ சொல்லல அப்படின்னா, இப்ப ருத்ராஜுக்கு ஸ்விங்கை விட அந்த ஆஃப் சைட் சேனல்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. சோ உங்களுக்கு 3 ஓவர்ஸ் ஆஃப் ஹேசல்வுட் இருக்கும் போது மேபி அங்க கொஞ்சம் மாட்டிப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹேசல்வுடைய பவுலிங் வந்து ருத்ராஜுடைய பேட்டிங் ஸ்டைல கொஞ்சம் வீக்னஸ் உருவாக்குமோ. ஏன்னா அவருமே நிறைய அவுட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப் விக்கெட் கீப்பர் ஏரியால ஆஃப் சைடுக்கு வெளியே கொஞ்சம் ஃபிஷ் பண்ணி அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அவர் பாத்தீங்கன்னா போல்ட் கிட்ட அந்த பேஸ் இல்லாதனால கொஞ்சம் இறங்கி வந்து ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம போல்ட்ட ஒரு ஓவர் தான் ஆடாரு நினைக்கிறாரு. சோ முதல்லயே அவர் வந்தாரு அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு எதிராக கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து சிஎஸ்கே கொஞ்சம் அஹெடாக போய் 55-45 அப்படின்னு சொல்லுவேன். சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா சிம்பிள் ஒரே விஷயம் தான். ஆர்சிபி சைட்ல இருக்க எல்லாருமே ஹிட்டர்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் விராட் கோலி. விராட் கோலியை தவிர்த்து ரஜத் பட்டிதாருமே 30 பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ பிச்சு இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்து ஒரு 140-150 கேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்ற அதை பார்த்தோம் இந்தியா வந்த போது. ஸோ அதே கதை ஆயிடுமோன்ற ஒரு பயத்தினால 55-45 டு சிஎஸ்கே தர. ஹேமந்த், நீங்க உங்க கருத்துக்கள் சொன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நானுமே வந்து 50-50 தான் சொல்றேன். ஒரு நல்ல பேட்டில் தான் இருக்கும். 50-50 சான்சஸ் தான் இருக்கு. ஓகே ஓகே. நம்ம ஃபேன்ஸ் 2 பேருமே வந்து 50-50 சொல்றாங்க. நான் வந்து 55% கொஞ்சம் ஏஜ் சென்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலரா வரும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபக்.